புதுவாழ்வு ஜெபம் 2000 அந்த ஜெபத்திலே ஒரு வரி வரும். அந்த வரி என்னவென்று சொன்னால், அன்பில் நீதியையும் நீதியில் அன்பையும் என்ற அந்த வார்த்தை வரும். அந்த ஜெபத்திலே இருக்கும். அது எப்படி அன்பில் நீதி, நீதியில் அன்பு? அன்புக்குரியவர்களே, இரண்டும் அடிப்படையிலே ஒருவேளை முரண்பாடாக கூட இருக்கலாம். காரணம், எங்கே நீங்கள் அன்பு காட்டுகிறீர்களோ அங்கே நீதியை நாம் பார்க்க முடியாது. எங்கே நீங்கள் நீதியாக இருக்கிறீர்களோ அங்கே அன்பை நீங்கள் செலுத்த முடியாது. உதாரணமாக நீதிபதி, அவர் நீதிபதி என்ற வகையிலே சட்டத்தை அவர் கடைபிடித்து சரியாக சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவர் தன்னுடைய தீர்ப்பை வழங்க வேண்டும். இது எப்படி என்று சொன்னால், பட்டிமன்றத்திலே இவர் ஒரு கருத்தை வைப்பார், அவர் ஒரு கருத்தை முரண்பாடாக வைப்பார். இரண்டையும் சேர்த்து இணைத்து இறுதி தீர்ப்பை சொல்ல வேண்டும். இதுதான் ஒரு நீதிபதியினுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இதையும் தாண்டி இரக்கம் என்று இருக்கிறது, அன்பு என்று இருக்கிறது. அதன் அடிப்படையிலே உண்மையை கண்டறிந்து நீதிபதியே அதற்கு தீர்ப்பு சொல்லலாம். அதுதான் ஆண்டவருடைய கண்ணோட்டமாக இருக்கிறது. சமீபத்திலே கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்திலே ஒரு பேருந்து, இந்த மாணவர்கள் எல்லாம் கீழே படியிலே தொங்கிக் கொண்டு பயணம் செய்கின்றார்கள். அங்கே இருந்த மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அவர் என்ன செய்கின்றார், தன்னுடைய 2 சக்கர வாகனத்தை அந்த பேருந்துக்கு முன்பாக நிறுத்தி அந்த மாணவர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார். அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது என்பதை விட அவர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார். அங்கிருந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அவர்களுக்கும் எச்சரிக்கை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு நீதிபதி உடனடியாக சட்டத்தின் அடிப்படையிலே இவர்களுக்கு தண்டனை கொடுத்தால் அதுவும் செய்யலாம். தண்டனை தான் கொடுக்க வேண்டும். ஒரு நீதிபதிக்கு இந்த வேலையே கிடையாது. ஆனால் அத்தனை பிள்ளைகளையும் இறக்கி வைத்து அவர் அங்கே அறிவுரை சொல்கின்றார், அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். இது நீதிபதி செய்ய வேண்டிய வேலையா? ஆம். சட்டத்தையும் தாண்டி அன்பை அடிப்படையாக வைக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய வழியாக இருக்கிறது.